இப்போ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல். சரிங்களா, வெள்ளை சாப்பாடு இருக்குது அஸ்வினுக்கு ஸ்கூலுக்கு கட்டினது, அதனால் பீன்ஸ் பொரியல் பண்ணின்னு வெள்ளை சாப்பாடு தயிர் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கடுகு போட்டுக்கலாம் வாங்க, ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, சின்னதாக இருந்தால் கூட வச்சுக்கலாம், பொரிக்க எடுத்துக்கலாம். சீரகம், உளுந்து சேர்த்துக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஆன் பண்ணி வச்சதுனால எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நல்லா, அதனால் வெங்காயம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். வதங்கிடும் ரெண்டுமே. தெரிக்குது கடுகு போட்டோன்னா, நல்லா ஒரு இடத்துல வேணாலும் ஒழுங்காக தான் தடுக்க முடியும். பூண்டு இருந்தால் தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட தட்டி சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் காஞ்ச மிளகாய் போடல. இப்போ வதக்கிட்டு நம்ம பாஸ்தா வச்சுக்கலாம். அதுக்கு என் மசாலா டப்பாவில் இது எதுக்கு இருக்குன்னே தெரில, தூக்கி கொட்டணும். காஞ்ச மிளகாவோட மேல் குடுமி தூக்கி போடணும். எண்ணெய் எடுத்து பகடா, அது வெங்காய பக்கடா செஞ்சாங்க, அந்த எண்ணெயை காப்பாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ எண்ணெயிலையும் பீன்ஸ் பொரிக்க முடியாது. சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, காய்க்கலாம் உப்பு. அதாவது அள்ளி போட வேணாம், சிட்டிக் மாதிரி போட்டிங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். உப்பு அள்ளி போட்டோம்னா உப்பாயிடும். இது ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு தான், அதனால நான் கம்மியாகவே செஞ்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரமாக தான் இருக்குது. நம்ம அந்த கலர்லாம் பார்க்கக்கூடாது, அளவு கரெக்டாக போட்டோமான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா காரம் உரைக்கும். இங்கே 2 சிட்டிக்கு போட்டிருக்கேன். 2 சிட்டிக்குனா கையில் போடலை, டீஸ்பூன் இல்லை, அதனால இந்த ஃபோக்கில் போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூள் நெடி போனோன்னா கொஞ்சமாக தண்ணி, இந்த காய் நெடுக்கிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. காய் வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும் காய் தான். சரிங்களா, பார்த்திங்கன்னா சமைக்கலாம் கிச்சனுக்குள்ளே வந்தால் தான் இதெல்லாம் நம்ம கண்ணில் போடும். அதுவும் இந்த ஹார்லிக்ஸ் கையில் போட்டு நக்கி நக்கி சாப்பிடணும் தான் தோணுது. இருந்தாலும் கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைல்ல, ஸ்பூனும் கிடைக்கலங்க எனக்கு, என் பாவம் நல்ல. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக்கோட பேக் சைட் தான் அது இருக்குது. இது இருக்கிறதுனால கம்மியாக போகுது. எனக்கு போட்டு பிடிக்க சொல்லி வாங்கினு சொன்ன ஹார்லிக்ஸை நான் வந்துட்டு நக்கி நக்கி சாப்பிட ட்ரை பண்ணிடுவேன். எல்லாமே சுருங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுருங்கி இந்த மாதிரி வரணும். காய் நல்லா வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீட்டிலே வச்சிங்கனாலே இன்னும் நல்லா சுருங்கிடும். நான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுருக்கேன், ஏன்னா நான் சாப்பாட்டில் போட்டு கலந்து தான் சாப்பிட போகிறேன். குழம்பு இருக்கல, நீங்கள் ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மி பண்ணிவிட்டு எண்ணெயில் கூட தண்ணியிலே கூட நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் வந்து தண்ணியை ஆஃப் பண்ணியிருக்கேன், ஆயிலையும் வேக வச்சுருக்கேன். ஓகேங்களா, கலந்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் பீன்ஸ் பொரியலும் தான்.
குழம்பு எதுவும் நான் செய்யலை. இந்த பீன்ஸ் பொரியலை தூக்கி போட்டு பெசரி சாப்பிட்டுட வேண்டியதான். சரிங்களா? அப்படி எப்படி வந்தீங்கன்னா இவன் கொஞ்சம் டஃப்பானவன். சாத்துக்கொடி இந்த உரிச்சி சாப்பிட்றதுலாம் ரொம்ப கடுப்புங்க. அப்படியே விட்டாலும் பழுத்து வீணாக போயிடுவாங்க. இவனை உரிச்சு ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கிற அளவுக்கும் எனக்கு தெம்பு கிடையாது. அது வேறு வடிகட்டணும் செய்யணும். அதனால் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒன்றை வந்து உரிச்சு நான் சரியான சோம்பேறி. எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன். இப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாகிட்டேன். இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. இது ஒன்று உரிச்சு சாப்பிட்டு இது தாங்க இன்னைக்கு. அவ்வளோதான். சாப்பிட்டோமா, ஈவினிங் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என் பாதை எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல. கடுப்பாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏதாச்சும் கடை ஏதாச்சும் ஆரம்பிக்கலாமான்லாம் மைண்ட் செட் போகுது எனக்கு. இவர்கிட்ட கூட காலையிலேருந்து நான் கலந்து ஆலோசிச்சுட்டே இருக்கேன். என்ன கடை போட்டால் நமக்கு கொஞ்சம் அன்னன்னைக்கு வருமானம் கைக்கு வரும். ஏதாச்சும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதாப்பா, எனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கக்கூடாதா, பசங்களுக்கு சேர்க்கக்கூடாதா, வச்சு நகை மூட்டக்கூடாதான்ற மாதிரி தான் மனசு வந்து கடந்து தவிக்குது. யோசிக்கிறேன். பேசாமல் மெரினா பீச்சில் போய் ஏதாச்சும் கடை போட்டுடலாமா அப்படிலாம் கூட மனசு போதுங்க. அவங்களாம் கடை போட்டிருக்காங்க. கடைக்கெலாம் ரெண்ட்டு கடை போடுறதுக்குலாம் ஏதாச்சும் வாடகை அந்த மாதிரி இருக்கும். சும்மாலாம் யாரும் விட மாட்டாங்க. இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடுது. இல்லைனா இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கடை ஓப்பன் பண்ணுவோமான்னா போது பார்க்கலாம். ஏதாச்சும் நம்ம வந்துட்டு கடை ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணால் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா?